ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமல் போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது என்று பார்க்கிறோம். இந்த மோசேயினுடைய பிரயாசத்தில இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து தேவனை ஆராதிக்கும்படி அவர்களை அழைத்து செல்லும்படியான அந்த போராட்ட களத்தில என் தேவனாகிய கர்த்தர் மோசேயை தேர்ந்தெடுத்து அவனுக்கு அநேக காரியங்களை சொல்லிக் கொடுத்து அவன் மேல தேவன் தம்முடைய அபிஷேகத்தை வைத்து அவனுடைய நாவிலே தம்முடைய வார்த்தைகளை வைத்து அவனை தேவன் பார்வோனுக்கு முன்பாக அனுப்பினாலும் அவர் சொன்னிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் என்ன காரியத்தை செய்கிறார் என்பதை குறித்து அதை அலசி ஆராய்ந்து அதை தெரிந்து கொள்ள நினைப்பதை காட்டிலும் கர்த்தர் உனக்கு என்ன சொன்னார் என்பதை குறித்து நீ ஆராய்வது நன்மையானதாக இருக்கும். இங்கே மோசேயை ஒரு கோணத்திலேயும் பார்வோனை மற்றொரு கோணத்திலேயும் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த காரியத்தை குறித்து மோசே தீர்மானிக்க அல்லது அலசி ஆராய நினைத்திருப்பானேயானால் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் ஒரு காலம் கீழ்ப்படிந்திருக்க முடியாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நாம் அநேக நேரங்களில ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போவதற்கான மிக முக்கிய காரியம் என்னவென்றால், நீங்கள் தேவ தீர்மானத்தை நீங்கள் யோசிக்கிறவர்களாக இருக்கிறீர்களே தவிர தேவன் உன்னை குறித்து வைத்திருக்கிற தீர்மானத்தை நீ யோசிக்கவில்லை. ஒருபுறம் மோசேயை கொண்டுதான் நான் இந்த ஜனங்களை விடுதலை ஆக்குவேன் என்று கர்த்தர் மோசேயோடு பேசுகிறார். மற்றொரு புறம் இந்த ஜனங்களை விடுதலை ஆக்கக்கூடாதபடிக்கு பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்துவேன் என்று கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ரெண்டு காரியமும் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மோசேயை போல நீங்கள் காரியங்களை செய்ய தீர்மானிப்பீர்களே ஆனால் கர்த்தர் உனக்கு என்ன சொன்னாரோ அந்த காரியத்தை நீ செய்து கொண்டிருப்பார். மற்றொரு புறம் அதனுடைய ரிசல்ட் ஓரியன்டாக நீ கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்ப்பாயானால், ரிசல்ட் ஓரியன்டாக உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நீ நடத்துவாயானால் அதனுடைய ரிசல்ட் ஜீரோவாக தான் இருக்கும். இன்னைக்கு அதனாலதான் ஜீரோ ரிசல்ட்டை பார்த்து சோர்ந்து போயிடும். உனக்கு யாரையும் அந்த வேலையை கொடுத்தது? மோசேயும் துடிச்சு பார்த்தான், துள்ளி பார்த்தான். அவனிடத்திலே ஆண்டவர் வெளிப்படையாக சொல்லுகிறார், பார்வோனின் இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன். அப்ப எதுக்கையா வாதைகளை அனுப்பணும்? அதற்கு எதற்கையா இந்த பேதையை அனுப்ப வேண்டும்? எதற்காக இவ்வளவு போராட்டங்கள்? That's not the reason for asking the question. You are not supposed to question the God. நீ என்னை கேள்வி கேட்கிறதற்கான அதிகாரம் உனக்கு கொடுக்கப்படவில்லை. மாறாக நான் சொல்லுகிறதை செய்யும்படி நீ நியமிக்கப்பட்டிருக்கிறாய் என்று மோசேயை திட்டவட்டமாக கர்த்தர் நடத்துகிறார். அந்த காரியத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த வாதைகளின் ஆரம்பங்கள் தொடங்கி அந்த காரியத்தை நாம் பார்த்து வரும்போது நன்றாக நமக்கு புரியும். 8ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. போதும். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. The same question, the same reason. There will not be any fluctuations or there will not be any vibrations. ஒரே காரியத்தை தான் கர்த்தர் சொல்லுகிறார். You go to பார்வோன், போ அவனிடத்தில் போ, என் ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்யும்படி அனுப்பிவிடு. அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி ட்விஸ்ட் பண்ணி அல்லது வேற வார்த்தைகளை போட்டு எப்படியாவது அவர்கள் புரிந்து கொள்ளும்படியான வார்த்தை ஜாலங்களை செய்து அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த கிறிஸ்தவத்திலும் தேவனிடத்திலும் காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், வருஷங்கள் மாறலாம், நாகரிகம் மாறலாம், நீ நாசமா போகலாம். என்ன ஆனாலும் தேவன் மாற போவது கிடையாது. அவர் வார்த்தைகளும் மாற்றமே கிடையாது. சொல்லுகிறார், மோசே வந்து இங்க தேவ சமூகத்துல புலம்புறான். என்னையானே சொன்னேன்னு சொல்லி நான் இந்த கோலை போட்டேன், அது பாம்பா மாறினது. There is no doubt in that. நீ சொன்னதை செய்கிற கர்த்தர் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அவன் மந்திரவாதிகளும் போட்டான், அதுகளும் பாம்பாய் மாறினது. அதிலும் என்னை விற்கப்படாதபடிக்கு பாம்புகள் எல்லாவற்றையும் என்னுடைய பாம்பு விழுங்கும்படி செய்தேன். அதற்கு சபாஷ் போட்டுக் கொள்ளுகிறேன். நதியை இரத்தமாக மாற்ற பண்ணினேன். அவனும் அதே காரியத்தை செய்ய துவங்கினான். இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவன் கொஞ்சமும் மாற்றம் இல்லாது இருக்கும் போது நான் என்ன செய்வது என்று கேட்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் பார்வோனிடத்துல என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படி அவர்களை போக விடு என்று சொல். There is no simple deviation between the words which were spoken by the God. அதே வார்த்தையை திரும்ப சொல் என்று சொல்லுகிறார். உனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளுக்கும் என் தேவன் சொல்லுகிற காரியம் அதே திரும்பவும் சொல்லு.
அதையுமே திரும்பவும் சொல்றேன். அதே காரியத்தை தான் கர்த்தர் ஒரு காலம் மாறுகிறவர் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில மாறும். கொஞ்ச காலம் உன்னுடைய ஸ்டேட்டஸ் இப்படி இருக்கும், அப்ப நீ என்ன வேணாலும் செய்வ. கொஞ்சம் மாறின உடனே உனக்கு பை தூக்குற ஒரு ஆளை ஏத்துக்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் மாறும், அந்த பை தூக்குற ஆளு இன்னொரு பை தூக்குற ஆளை சேர்த்திக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எப்பொழுதும் எனக்கு பை தூக்கிட்டே இருக்க. உன்னுடைய காரியங்களை அங்க பேசாத. நீ எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் அதை பற்றி பேசாத. என்ன காரியங்கள் இருந்தாலும் அதை பற்றி பேசாத. என்ன சொன்னேனோ அதை சொல்ல. உனக்கு அது வரந்திருந்தா வேணா நான் திரும்பவும் சொல்றேன்னு சொல்றாரு. என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படி அவர்களை போக விடும். அந்த காரியத்துக்கு மேல நடக்க வேண்டியதை நான் பார்த்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அதை தாண்டி நடக்கிற காரியங்களை தான் பார்த்துக்கணும். சில நாட்களுக்கு முன்பாக நம்ம யோசித்து பார்த்தோம்னா ஜனங்கள் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இந்த மீடியாஸ் எல்லாம் இல்லாத போது உலக சம்பவங்கள் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதனால பாத்தீங்கன்னா சிலரெல்லாம் தலைவர்கள் மரித்து போனாலும் கூட இன்னும் அவர்கள் இருக்கிறதாகவே நினைத்து சில வயதானவர்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. சில சின்னங்கள் எல்லாம் அப்படிதான் வச்சிருக்காங்க. சின்னங்களுக்காகவே ஜெயிப்போம்னு சொல்றாங்க. எப்படியா முடியும்? அது என்ன சொன்னாங்களோ அதான் அவங்க மைண்ட்ல இருக்கும். அவங்களுக்கு இப்ப உள்ள சமாச்சாரங்கள் என்னன்னே தெரியாது. அதே போலதான் ஆண்டவர் இந்த ஜனங்களை வைத்து மோசையை வைத்திருந்தார். அப்படிதான் இருக்கணும்னு இஸ்ரவேலையும் கர்த்தர் எதிர்பார்த்தார். அதுதான் நல்லதும் கூட. நீ அதிகமா யோசிக்கிறதுனால ஏதேனை விட்டு வெளியே போக வேண்டியது இருக்கும். நீ நன்மை தீமையை தெரிந்து கொள்ளுகிறதுனால ஏதேனை விட்டு வெளியே வர வேண்டியிருக்கும். நீ நன்மை தீமை அறிந்து கொள்ளுகிறதுனால தேவனாகிய கர்த்தருடைய சட்டத்திட்டங்களை விட்டு வெளியே வர வேண்டியிருக்கும். நிறைய பரிசுத்தவான்கள் இப்படி அப்படிதான் இருக்கும். வெளியே உட்கார்ந்துக்கிட்டு ஏதேனுக்கு வெளியே உட்கார்ந்துக்கிட்டு பரிசுத்த பேச்சு பேசினா எப்படி லட்சணத்துல இருக்குன்னு பாத்துக்கோ. வாழ்க்கையில அப்படிதான் இருக்கு. ஏதாவது வெளியே அனுப்பிச்சாச்சு. ஆதாம் எவ்வளவு வெளியே உட்கார்ந்துக்கிட்டு நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொன்னா எப்படி இருக்கும்? பாக்குறது ரொம்ப கேவலமா இருக்காது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில சபைகள்ல அப்படிதான் இருந்துட்டு இருக்கோம். ஏதோட வெளியே அனுப்பியாச்சு. உனக்கு நன்மை தீமை தெரிஞ்ச உடனே நீ வெளியே வந்துச்சு, அவ்வளவுதான். நீ வெளியே உட்கார்ந்துக்கிட்டு எவ்வளவு வேணா பேச, அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆனால் உன்னுடைய அனுபவம் வெட்டா வெளிச்சமாக கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு தெரியும். இன்னைக்கு வசனம் அதை தான் சொல்லுகிறது. மோசையை பார்த்து கத்த சொல்லுறப்போ திரும்ப அதிகம் சொல்ல, அவ்வளவுதான். மோசையை கிராஸ் திங்க் பண்றதுக்கு ஆண்டவர் விடவே இல்லை. அவனும் யோசிக்கவே இல்லை. அதனாலதான் அவனை தேவன் தேர்ந்தெடுத்திருப்பார்னு நினைக்கிறேன். 2ஆம் வசனத்துல இருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பதாகி உன் எல்லை அடங்கலையும் தவளைகளால் வாதிப்பேன். நதி தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும். அவைகள் உன் வீட்டிலும் உன் படுக்கை அறையிலும் உன் மஞ்சத்தின் மேலும் உன் ஊழியக்காரர் வீடுகளிலும் உன் ஜனங்களிடத்திலும் உன் அடுப்புகளிலும் மாப்பிசுக்கிற உன் தொட்டிலும் வந்து ஏறும். அந்த தவளைகள் உன் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் ஊழியக்காரர் எல்லோர் மேலும் வந்து ஏறும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். மேலும் கர்த்தர் மோசையை நிறுத்தி, நீ ஆரோனை நோக்கி, நீ உன் கையில் இருக்கிற கோலை நதிகள் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மேலும் நீட்டி எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரும்படி செய் என்று சொல் என்றார். அப்படியே ஆரோன் தன் கையை எகிப்தில் உள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டினான். அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது. போதும். என் தேவனாகிய கர்த்தர் தவளைகளை கொண்டு எகிப்து தேசத்தை வாதித்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த காரியங்களை குறித்து நாம் இங்கே பார்க்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும் நதி தவளைகளை அதிக திரளாய் பிறப்பிக்கும். அவைகள் உன் வீட்டிலும் உன் படுக்கை அறையிலும் உன் மஞ்சத்தின் மேலும் உன் ஊழியக்காரர் வீடுகளிலும் உன் ஜனங்களிடத்திலும் உன் அடுப்புகளிலும் மாப்பு செய்கிற தொட்டிகளிலும் வந்து ஏறும். அந்த தவளைகள் உன்மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் ஊழியக்காரர்கள் எல்லாரும் மேலும் வந்து ஏறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறான். இந்த காரியத்தை ஆரோனை கொண்டு செய் என்று மோசே இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். என் தேவனாகிய கர்த்தர் இந்த காரியத்தெல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதை நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கார்ட்டூன் நெட்வொர்க் பார்த்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாமா ஒரு காரியம். நதியில தவளைகளை அதிகமாக பிறப்பிக்க செய்கிற நதியை கர்த்தர் கட்டளையிடும் போது அந்த பார்வோன பிரதிடியில ஒரு அடி அடிச்சு அவனை ஒண்ணும் இல்லாம ஆக்கி போட தேவனால முடியும். அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். கொஞ்சம் உங்களுடைய சிந்தைகளை ஒருநிலைப்படுத்தி ஆண்டவருக்கு நேராக கொண்டு வந்து பாருங்க. வேறு காரியங்களை குறித்து சிந்திக்கிற காரியங்களை விட்டு தேவனுக்கு நேராக, வேத வார்த்தைகளுக்கு நேராக, சம்பவித்த சம்பவங்களுக்கு நேராக திருப்பினா நீ எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கிறங்கிறது உனக்கு புரியும். இங்கே காரியங்கள் ரொம்ப சாதாரணமானது. இந்த வாதைகள் எல்லாம், இந்த 10 வாதைகளை குறித்து நீங்கள் பார்க்கும் போது அங்க நடக்கிற காரியங்களை காட்டிலும் பார்வோன் அற்பமானவன். சாதாரணமா யோசேப்ப ஒரு அடிமையை தன்னுடைய கனவுக்கு பதில் சொன்னவன காரணத்திற்காக தனக்கு நிகராக உயர்த்தி வைக்கக்கூடிய அளவிற்கு பேதைகளானவர்கள் தான் பார்வோன்கள். ஆனா இந்த பார்வோனுக்கு தேவனாகிய கர்த்தர் இவ்வளவு பிரயாசங்களை படுகிறார் என்றால் அது பார்வோனுக்கானது அல்ல, மோசேக்கானதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கானதும் எகிப்தின் ஜனங்கள் அத்தனை பேருக்குமானது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.
இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் சம்பவிக்க பண்ணுகிற காரியம், பார்வோனாகிய உன்னை தேவன் அடிக்காமல் இருப்பதற்கான காரியம், உனக்கு முன்பாக இருக்கிற பார்வோன்களை குறித்து அவர்களுடைய காரியங்களை குறித்தும் தேவன் உன்னிமித்தமாக நடந்தேற்றுகிற காரியம் அவர் யார் என்பதை காண்பிப்பதற்காக தானே தவிர உன்னுடைய பிரச்சனைகளுக்கானவைகள் அல்ல. எகிப்து ஜனங்கள் எகிப்திலிருந்து இஸ்ரவேலை நகர்த்தி போகிறது தேவனுக்கு சாதாரணமான காரியம். கடைசி வரைக்கும் தலைப்பிள்ளை சந்தானம் வரைக்கும் கர்த்தர் காரியங்களை நடப்பிக்கிறார் என்றால் நீ தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தானே தவிர கர்த்தரால் இயலாதது ஒன்றும் கிடையாது. ஒரு நதிக்கு கட்டளையிட்டு அந்த நதிக்கு நேராக உன் கோலை நீட்டினால் அந்த நதி அதிகமான தவளைகளை பிறப்பிக்க பண்ணும். அவைகள் வந்து எகிப்து தேசம் எங்கும் உள்ள உன் மாப்பசைகிற தொட்டி வரைக்கும் நுழைய கூடுமானால் அது எவ்வளவு பெரிய காரியம். அந்த காரியத்தை இந்த சாதாரண பார்வோனுக்காக கர்த்தர் செய்கிறார். நம்ம பொறுத்த வரைக்கும் தவளைகளை காட்டிலும் பார்வோன் பெரியவனாக இருக்கலாம், அதான் உன்னுடைய செய்தி. ஆனா மாத்தி யோசித்து பாருங்க, இவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார் என்றால் அது எகிப்தினுடைய ஒவ்வொரு ஜனம் வரைக்கும் என் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆனா நடந்த காரியம் என்ன? 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்து எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வர பண்ணினார்கள். போதும். இங்க பாத்தீங்கன்னா இந்த மந்திரவாதிகளை வைத்திருக்கிறான் பார்வோன். அவனுடைய காரியம் என்ன? நீ நதிய ரத்தமா மாத்திரையா, என் மந்திரவாதிகளும் மாற்றுவார்கள். நீ கோல பாம்பா மாத்திரையா, என்னுடைய மந்திரவாதிகளும் மாற்றுவார்கள். இனி தவளைகளை குவியலாக கொண்டு வருகிறாயே, என்னுடைய மந்திரவாதிகளும் கொண்டு வருவார்கள். All the things which were happened here were equivalent to what even a human being can do. சாதாரண மனுஷன் செய்யக்கூடிய காரியத்தை தான் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். மோசேக்கு வேண்டுமானால் அது பிரம்மாண்டமான காரியமாக தோன்றலாமே தவிர அது பார்வோனுக்கு பிரம்மாண்டமாய் தோன்றுகிறதாக இல்லை. ஆனாலும் நடந்தது என்ன? தவளைகளை திரும்பி நதிகளுக்கு அனுப்ப அவர்களால் கூடல மீண்டும் தவளைகளை உருவாக்கினார்கள். அது என்ன நடக்கும்? நீங்க நிறைய நேரங்கள் அப்படிதான் இருக்கு. ஆண்டவர் சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையை அனுமதிக்கிறார்னா அந்த பிரச்சனைகள் பின்வாங்கி போவதற்கு உன்னுடைய மந்திர சக்தியும் உன்னுடைய செய்வன சக்தியும் உன்னுடைய ஜெப சக்தியும் பிரயோஜனப்படாது. ஜெபத்தையுமே நீங்க நம்ம அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறோம், செய்வன மாதிரி தான். அதனாலதான் அவ்வளவு தைரியமா சொல்றேன், இவைகள் போகாது. தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் தவளைகளை திரும்பவுமாக பெற முடியும். இங்க பார்வோனுடைய ஆட்கள் மந்திரவாதிகள் திரும்பவும் அவர்களும் கொஞ்சம் தவளைகளை உருவாக்கி விடுகிறார்கள். அது எல்லாமே பாடு கஷ்டம் யாருக்கும் உனக்கு தான். இன்னைக்கு அநேக நேரங்களில் ஆண்டவர் ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது அதற்கு உன்னுடைய உலக பலத்தினால, உன்னுடைய சுய பலத்தினால, உன்னுடைய அறிவினால, உன்னுடைய திறமையினால, உன்னுடைய ஞானத்தினால, உன்னுடைய வார்த்தை ஜாலத்தினால, உன்னுடைய வார்த்தைகளினால நீ செய்கிறது இன்னும் பாடுகளே அதிகமாகும். பாடுகள் அதிகமாகும். இவ்வளவு பாடுதான் தெரியுமா? இன்னும் பாடுகள் உண்டாக்கிக்க. யாருக்கு நஷ்டம்? அறிவு இருக்கா கொஞ்சமாவது? ஏற்கனவே இவ்வளவு தவளைகள் வந்திருக்கு, என்னாலையும் முடியும்னு காமிச்சிருக்க. உன்னால என்ன முடிஞ்சிருக்கணும்? தவளைகள் இல்லாதபடிக்கு அந்த சூழ்நிலைகளை மாற்ற முடிஞ்சிருக்கணும். அது யாராலும் முடியாது. கர்த்தர் தீர்மானித்த காரியங்களை மாற்ற ஒருவனாலும் முடியாது. அதற்கு நிகரான பாடுகளை வேணா நீ இன்னும் உருவாக்கிக்கலாம். அதைதான் இந்த மந்திரவாதிகள் செய்தார்கள். இதை பார்த்து அந்த பார்வோனுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் பாடு யாருக்குன்னு அவனுக்கு தான் பாடு. அதனாலதான் இறங்கி வர்றான். திரும்பமாக 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்றார். பார்வோன் ஒருவேளை அவங்களுடைய மந்திரவாதிகள் தவளைகளை உருவாக்குனாங்களே, அவங்க கிட்ட சொல்லிருக்கலாமே, ஏன் இந்த தவளைகள் எல்லாத்தையும் திரும்ப போகும்படி செய்யுங்கப்பா மந்திரவாதிகளா, இந்த மோசேயினுடைய தேவன் இந்த தவளைகளை அனுப்பிட்டாருன்னு சொல்லி. உன் மந்திரவாதிகள், உன் தந்திரங்கள், உன்னுடைய காரியங்கள் எதுவும் ஆண்டவர் தீர்மானித்தவைகளை பின்வாங்க பண்ணார். நீ வேணா அதே மாதிரி இன்னொன்னு உருவாக்கி அதை நல்லா நம்ம மைண்ட்ல ஞாபகமா வச்சுக்கோங்க. இந்த தவளைகளை குறித்தும் இந்த வாதைகளை குறித்தும் நமக்கு சின்ன வயசுல இருந்து நல்லா தெரியும். ஆனா அதுல கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை தான் இன்னைக்கு ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நீங்க வரக்கூடிய வாதைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலையும் அந்த வாதைகளில் இருந்து உன்னுடைய சுய பலம் என்னைக்காவது உன்னை அதுல ஜெயிக்க பண்ணி இருக்கிறதாங்கிறத யோசிச்சு பாரு. அதை நீ ஈக்குவலண்டா இந்த காரியம் என்ன, இதை விட பெரிய காரியத்தை நான் செய்வேன்னு சொல்லி செய்யாத. உனக்கு விரோதமாக 10 பேர் எழுப்புறாங்கன்னா எனக்கு விரோதமா எழுப்பிட்டீங்களா, இன்னும் 2 பேரை நான் எழுப்புறேன்
போறேன்னு சொல்லி 11 விரோதியா மாத்தாத. அந்த விரோதத்தை முறிக்கிற தகுதி உனக்கு இருக்கிறதாங்கிறத பாரு. உன்னுடைய போலியான வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதற்கான வாதை இருக்கிறதான்னு பாரு. பாதையை பாரு, வாதையை பார்க்காது. அதைதான் இங்க இவன் பார்த்தான். பார்வோன் இந்த மந்திரவாதிகளை வைத்து, எனக்கு இருக்கக்கூடிய இந்த சூனியக்காரர்களை வைத்து, எனக்கு இருக்கக்கூடிய இந்த பலத்தை வைத்து, இந்த ஜனங்களை வைத்து நான் இன்னும் அதிகமான தவளைகளை உருவாக்கலாமே தவிர இவைகளை திரும்ப பெற முடியாது. அதனாலதான் அவன் மோசேயின் இடத்துல சொல்லுகிறான், பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பிட்டு, அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்றான். அடுத்த வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோனை நோக்கி, தவளைகள் நதியிலே மாத்திரம் இருக்கத்தக்கதாய் அவைகளை உம்மிடத்திலும் உம்முடைய வீட்டிலும் இல்லாமல் ஒளிந்து போகும்படி செய்ய உமக்காகவும் உம்முடைய ஊழியருக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருப்பதாக என்றான். அதற்கு அவன் நாளைக்கு என்றான். அப்பொழுது இவன், எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தைப்படி ஆகப்படுவது. தவளைகள் உண்மையும் உம்முடைய வீட்டையும் உம்முடைய ஊழியக்காரரையும் உம்முடைய ஜனங்களையும் விட்டு நீங்கி நதியிலே மாத்திரம் இருக்கும் என்றான். மோசேயும் ஆரோனும் பார்வோனை விட்டு புறப்பட்டார்கள். பார்வோனுக்கு விரோதமாக வரப்பண்ணின தவளைகள் நிமித்தம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். வீடுகளிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்து போயிற்று. அவைகளை குவியல் குவியலாக சேர்த்தார்கள். அதனால் பூமியிலும் நாற்றம் எடுத்தது. போதும். அவன் மோசேயின் இடத்துல சொன்னான். மோசே அவன் இடத்துல கேட்கிறான், என்னைக்கு போக வேண்டும் என்று சொல்லி. அவன் இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பி விடுகிறேன்னு சொன்னதுனால, நீ அனுப்பி விடுகிற நாளை நீயே குறித்துக் கொள் என்று சொன்னான். அவன் அடுத்த நாள் என்று சொன்னதுனால மோசே தேவனிடத்துல முறையிட்டான். ஆண்டவர் அந்த தவளைகளை மரித்து போகும்படி செய்தார். அவைகளை குவியல் குவியலாக சேர்த்தார்கள். அந்த மரித்து போன தவளைகளின் நிமித்தம் பூமி எங்கும் நாற்றம் எடுத்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. செத்து போன தவளைகளினால அந்த அளவுக்கு அந்த தவளைகள் அங்கே பெருகி கிடந்தது. அதனாலதான் தேவனாகிய கர்த்தர் அந்த பார்வோனுக்கு தம்மை வெளிப்படுத்தும்படி இந்த காரியத்தை செய்தார். ஆனாலும் அவனுடைய காரியங்கள் திரும்பவுமாக வெறி கொண்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லகு உண்டாயிற்று என்று பார்வோன் கண்டபோதோ தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவி கொடாமல் போனான். கர்த்தர் சொல்லியிருந்தபடி ஆயிற்று. லகு உண்டான போதோ அவனுடைய இருதயம் கடினமாயிற்று. We want to know when our heart is going to get hardened. Heart should be hardened. இவனுடைய இருதயம் எப்பொழுது கடினப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இருதயம் எப்பொழுதுமே கடினமாக இருக்காது. பார்வோனின் இருதயம் தான் இன்னைக்கு நம்ம நிறைய பேருடைய இருதயமாக இருக்கிறது. பிளாட்டினம் மூலமாக இருதயம் செய்யறாங்கிறாங்க. ஆனா நம்ம பார்வோனின் இருதயத்தை உடையவர்களாக இருக்கிறோம். எப்போ லகு உண்டாகும் போது இருதயம் கடினமாகிறது. சோத்துக்கு வழி இல்லைங்கிற மாதிரி இருந்தா உனக்கு ஆலய நேரம் ஞாபகம் இருக்கும். உடம்பு சரியில்லைன்னு சொன்னா சர்ச்சுக்கு போற நேரம் நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். கொஞ்சம் நல்லா சுயாதீனமா இருக்குன்னு பாருங்க, அந்த நேரத்துல நமக்கு ஆலய போக்கே கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆமா, தேவ சமூகம் ஜெப நேரம் என்பது நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். நமக்கு சொந்தக்காரர்கள் வரும்போது ஜெபத்துக்கு ஒதுக்குற நேரங்கள் நமக்கு குறைவானதாக இருக்கும். அல்லது ஆண்டவருடைய ஊழியம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு 100 காரணம் சொல்லுவோம் பாருங்க, அதுதான் கேவலமா இருக்கும். காரணம் சொல்லாம இருந்தா கூட பரவாயில்ல. இன்னைக்கு வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. லகு உண்டான போது பார்வோனின் இருதயம் கடினமானது. லகு உண்டாகும் போது பார்வோனுடைய இருதயம் கடினமாகும். அதனாலதான் அவங்களுக்கு லகுவான சூழ்நிலையை கர்த்தர் கொடுப்பதே கிடையாது. ஒண்ணு மாதிரி ஒண்ணு வந்துகிட்டே இருக்குதுங்க, ஒண்ணு மாதிரி ஒண்ணு வந்துகிட்டே இருக்குது. அப்பதான் நீ ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் வந்துகிட்டே இருப்ப, ஒரு மாதிரியே ஆண்டவரை தேடிக்கிட்டே இருப்ப. உனக்கு லகு உண்டாகும் போது உன் இருதயம் கடினமாகும். அவன் கடினமானதுனால என்ன செய்தான்? இந்த ஜனங்களை போக விட மாட்டேன் என்று திரும்பவுமாக காரியத்தை ஆரம்பிக்கிறான். 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசே அப்படியே செய்தார்கள். ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான். அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் தேன்களாய் எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதியெல்லாம் தேன்களாயிற்று. போதும். அடுத்த வாதைக்குள்ள கர்த்தர் திரும்பவும் அனுப்பிட்டார். ஒரு காரியத்தை கர்த்தர் தீர்மானிச்சாருன்னா அந்த காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் விட மாட்டார். நிறைய பேர் பெருமையை சொல்லி ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சு அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்துருச்சு. உனக்கு வாதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நீ எங்கேயோ பாதையில பிரச்சனை பண்ணிட்ட, அதனாலதான் உனக்கு வாதம் வருதுன்னு நினைச்சுக்க. இத பெருமையா பேசக்கூடாது. இதுக்கு அங்க ஒரு மாற்று போக்கு இருக்கு. இஸ்ரவேல் தேவனை ஆராதிச்சிருக்கும்.
அதுதான் அதுக்கு முடிவு, தீர்வு. அதனாலதான் இங்க ஒரு காரியம் முடிஞ்சது, லகு உண்டாயிருச்சு. நமக்கு லகு உண்டானா அடுத்த நாளே அடுத்த பிரச்சனை தூக்கிடு. ஏன்னா நீ செய்ய வேண்டிய காரியத்தை இன்னும் செய்யல. உன்னுடைய வாழ்க்கையில நீ கர்த்தர் உன்னிடத்துல தீர்மானித்த காரியத்தை இன்னும் செய்யல. சிலர் அப்படிதான், ஆண்டவருக்கு அன்று இந்த காரியத்தை செய்யற, அந்த காரியத்தை செஞ்சேன்னு சொல்லியிருப்போம், இதை விட்டுறேன் அதை விட்டுறேன்னு சொல்லியிருப்போம். ஆனா லகு உண்டானோன்னு உன்னுடைய காரியங்கள்ல லேசா மாற்றம் உண்டான உடனே நீ பழைய காரியத்தை காட்டிலும் மேலானவைகளை செய்ய ஆரம்பிப்ப. உடனே அடுத்த நாளைங்க தேவனும் தம்முடைய காரியத்தை காண்பிப்பார். அவர் சொல்லுகிற காரியம் அவ்வளவு அசால்ட்டாக இருக்குன்னு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் இடத்துல, நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி, அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் பேன்களாய் போகும் என்று சொல்லுன்றார். புழுதியை பேனா மாற்றி விடுறார். எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க. அவைகளை தேவனாகிய கர்த்தர் ஆரோனை அவன் கையில் இருக்கிற கோலை கொண்டு புழுதியின் மேல் அடித்தால் அவைகள் பேனாய் மாறி மனிதனிடத்திலும் மிருகங்களிடத்திலும் போய் சேரட்டும் சொல்லி பேன்களை கொண்டு கர்த்தர் பெரிய வாதையை எகிப்துக்குள் அனுப்புகிறார். இன்னைக்கு அநேக காரியங்கள் சாதாரண புழுதியிலிருந்து உனக்கு எழுப்பி வரும். ஒண்ணும் இல்ல, சாதாரணமா நினைச்சேன், அது இவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. கால்ல ஒரு சின்ன புண்ணு தாங்க வந்துச்சு, அது கடைசியில இவ்வளவு பெரிய பிரச்சனையா வரும்னு நான் நினைக்கல. வாதை தேவ சமூகத்துல உனக்கு தேவன் போட்டு இருக்கிற பாதை, அது ரெண்டையும் ஒண்ணா மேட்ச் பண்ணி வச்சுக்க. உனக்கு வாதையா அல்லது நீ போகிறது தேவனுடைய பாதையா என்பதை யோசி. இங்கே பார்வோனுக்கு தேவனாகிய கர்த்தர் இவ்வளவு கடினமான சூழ்நிலைகளை கொடுப்பதற்கான அவசியம் என்னவென்றால், அவன் லகுவாகும் போது கடினமாகிறான். When it becomes flexible, it is again getting hardened. அந்த flexibility வந்து உன்னை திரும்பமாக தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த காரியத்தை அறிமுகப்படுத்தி தன்னை தேவனாகிய கர்த்தர் என்பதை தெரியப்படுத்தி அவர் கடந்து போவதற்காக தான் இந்த வாதைகளை கொடுக்கிறார். வேண்டுமானா முதல் வாதை அவனுடைய கடினத்தின் நிமித்தமாக இருந்திருக்கலாம், கர்த்தர் கொடுத்த கடினத்தின் நிமித்தமாக இருந்திருக்கலாம். அதுல பார்வோனுக்கு எந்த பாதிப்பையும் கர்த்தர் கொடுக்கல. நீங்க பார்க்க போனீங்கன்னா ஒவ்வொரு வாதையிலையும் பார்வோனை பாதிக்காம தான் கர்த்தர் கொண்டு போயிட்டு இருப்பார். ஏன்னா அவர் கடினப்படுத்தினார். அது ரொம்ப முக்கியமானது. நம்ம நினைக்கலாம், குறுக்குத்தனமா யோசிப்போம், ஆண்டவர் ஏன் அவனை கடினப்படுத்தணும், கடினப்படுத்தாம ஈஸியா கொண்டு போறோம். ஈஸியா போறது ரொம்ப லேசுங்க. வானத்தையும் பூமி வார்த்தையினால் உண்டாக்கின ஜனத்திற்கு மோசேயும் பெரிய ஆள் இல்ல, பார்வோனும் பெரிய ஆள் இல்ல, இஸ்ரவேல் ஜனங்களும் பெரிய ஆள் இல்ல. நீ ஆராதிக்கிற ஆராதனையும் பெரிய காரியம் அல்ல. தானை யார் என்று காண்பிக்கிற கர்த்தர். He is a God of revenge. He is a God of selfishness. அவர் தன்னுடைய காரியத்தை, தன்னுடைய ஆராதனையை முக்கியமா நினைக்கிற கர்த்தர். அதனாலதான் முதல் தருணத்துல இந்த பார்வோனை கர்த்தர் பார்வோனை மோசே சந்திக்கும் போது இந்த பாம்பை மாற்றுகிற காரியமும் இந்த லேசான காரியமும் இந்த ஜனங்களுக்குள் கடந்து சென்று தன்னை யார் என்று கர்த்தர் அறிந்து கொள்ளட்டும் நினைச்சாரு. அதுலயும் இந்த பார்வோன் கடினப்பட்டு போனான். திரும்பவுமாக தண்ணீரை ரத்தமாய் மாற்றின காரியத்திலையும் எல்லாம் டோட்டலா அஃபெக்ட் பண்ற மாதிரி காமிச்சாரு. அங்க யோர்தான் முழுவதும் இருக்கிற நதிகள் முழுவதும் ரத்தமா மாறும்போது ஜனங்களுக்குள்ள கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியான ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டது. இந்த காரியத்திலே அவன் விட்டுருக்கணும். The first hardening is very important. அதுக்கு அடுத்தது தவளைகளை அனுப்பின போது அவைகள் எல்லா இடமும் பூந்தது. அப்பொழுதும் அவனுடைய கடினத்தனத்தை விடுவதற்கான வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். Again he retained his hardness. அங்கதான் பிரச்சனை உண்டாகுது. இப்பவும் அவனை பாதிக்கும்படி ஒன்றையும் செய்யவில்லை. கர்த்தர் கடினப்படுத்தினால் அது உன்னை பாதிக்காது. ஆனா நீ தொடர்ந்து திரும்ப உன்னை நீ கடினப்படுத்திக் கொள்வாயானால் அது உன்னை பாதிக்கிற வரைக்கும் கர்த்தர் விட மாட்டார். நல்ல ஞாபகம் வச்சு. இன்னைக்கு உன்னுடைய கடினத்தன்மை உன்னால் ஆனதா கர்த்தரால் ஆனதா? கர்த்தரை நீ அறிந்து கொள்ளும்படி ஆனது உன்னுடைய வாழ்க்கையில அது நல்லது. கர்த்தரை அறிந்த பின்பதாக கடினப்படுவது உனக்கு கேடானது, ஆபத்தானது. இன்னைக்கு நம்மளுடைய கடினம் எல்லாம் கர்த்தர் பண்ணது கிடையாது, நம்ம பண்ணிக்கிட்டது. அதனாலதான் இங்க புழுதி பேனாய் மாறுகிறது, அவைகள் எல்லா இடமும் கடந்து செல்லுகிறது. 18ஆம் வசனத்தை பாருங்க, அங்கே வாசிக்கலாம். மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள், கூடாமல் போயிற்று. அவர்கள் மந்திரவாதிகள் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறக்கும்படி பிரயத்தனம் பண்ணினார்கள், செய்தும் அவர்களால் கூடாமல் போயிற்று. பேன்கள் மனிதர் மேலும் மிருகங்கள் மேலும் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மந்திரவாதிகள் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவிகொடாமல் போனார். அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடுக்காமல் போனான் என்று சொல்லப்பட்டது.
அங்க முதல் தடவை தவளைகளை உண்டாக்கினார்கள். இரண்டாவது முறை மந்திரவாதிகள் இந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். இங்க வசனம் சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தர் அவர்களால் கூடாமல் போகும்படி செய்து விட்டார். எப்பொழுதுமே நம்ம நினைச்சபடி ஆடிட்டு இருக்க முடியாது. ஒரு சமயம் கர்த்தர் குறுக்க திரும்பிடுவார். இங்கே மந்திரவாதிகள் இந்த சமயத்திலேயும் புழுதியை தூக்கி போட்டு அடிச்சு கிடந்தாங்க. ஒன்றும் அங்கே செயல்படவில்லை. என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் வித்தியாசமான அணுகுமுறைகளை கொடுத்து வருகிறார். இவர்கள் சொன்னார்கள், மந்திரவாதிகள் அறிக்கை பண்ணினார்கள், இது தேவனுடைய விரல் என்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில அவர் உனக்கு கொடுத்திருக்கிற தருணங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அதுல வரக்கூடிய பாதிப்புகள், அங்க வரக்கூடிய நஷ்டங்கள் குறைவாக இருக்கும். நீ பயன்படுத்திக்கலைன்னா நஷ்டங்களை ரொம்ப அதிகமா சந்திக்க வேண்டியது. நஷ்டங்கள் அதிகமா சந்திக்க வேண்டும். இருதயம் கடினப்பட நஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். இங்க என்ன நடந்தது? 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு. என் ஜனங்களை போக விடாயாகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரன் மேலும் உன் ஜனங்கள் மேலும் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். எகிப்திய வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். பூமியின் நடுவிலே நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி போதும். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோனின் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு. என் ஜனங்களை போகவிட ஆகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகளின் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். எகிப்திய வீடுகள் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஸ்டெப் பாருங்க, ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். நம்ம சின்ன வயசுல இருந்து இந்த வாதைகளை, சும்மா வாதைகள் 10 வாதைகள் இருந்தது. அது எதுக்குமே பார்வோன் செவி கொடுக்கல. அப்புறம் கடைசியில புள்ள செத்ததுக்கு அப்புறம் தான் விட்டான் அப்படின்னு கதையை முடிச்சிருக்கோம். இங்க கர்த்தர் அவர் ஒவ்வொன்றையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடத்துறார். ஃபர்ஸ்ட் வாதையில மந்திரவாதிகளை ஸ்டாப் பண்ணிட்டார். இனி இவன் சும்மா இருந்தா இவன் பாட்டுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு லேட் பண்ணிட்டு இருப்பான். டைம் ரொம்ப முக்கியமானது. நமக்கு தான் டைம் முக்கியமானதே கிடையாது. 10 வருஷமா இதுக்காகவே ஜோம் பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர், எதுக்காகவே ஜோம் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர் அப்படின்னு அறிவில்லாம நீ பேசிட்டு இருக்க. 10 நாள் கூட கர்த்தர் விட மாட்டார். டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த காரியத்துக்கு போயிட்டே இருப்பார். அவர் ரொம்ப பங்க்சுவலான கடவுளுங்க. நம்மள மாதிரி சோம்பேறி கிடையாது. நீ ஜெபம் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும். ஏன்னா அதுக்கு எந்த செலவும் கிடையாது, எந்த வருத்தமும் கிடையாது, சரீரத்துல எந்த வலியும் கிடையாது. அது நல்ல நோகாம ஃபேன் கடியில உட்கார்ந்துக்கிட்டு இப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கு. அது உனக்கு ஜெபம். ஆனா தேவனாகிய கர்த்தர் இடத்துல அது கிடையாது. சொல்றாரு மோசேட்ட, காலையில போடா, கோ இந்த மார்னிங், நதிக்கு வருவான் பார்வோன் உன்னை காட்டிலும் சுறுசுறுப்பானுங்க. நீ தான் 8 மணி வரைக்கும் படுத்து தூங்கிட்டு எந்திரிக்கிறதுக்கு சோம்பேறித்தனை பட்டுட்டு கிடப்ப. அவன் காலையில அதிகாலையில நேரத்துல நதியில குளிக்க வருவான். எதிர்கொண்டு போய் சொல்லு, என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனத்தை எனக்கு ஆராதனை செய்யும்படி அனுப்பாவிட்டால் உன் மேலும் உன் ஜனங்களின் மேலும் கொடூரமான வித்தியாசமான பல வகையான வண்டுகளை அனுப்பி உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போய் சொல்லு, காலையிலே போகிறார். நம்மள காலையில போச்சோம்னா 8 மணிக்கு போனா 10:30 மணிக்கு போயிட்டு வந்து பல காட்டிட்டு அதுக்கு மேல நம்ம கிட்ட பேச முடியாது. 8 மணியே நமக்கு கஷ்டம்னா அதிகாலைன்னு என்னன்னே உனக்கு தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது. 3 மணிக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வச்சோம்னா 3 நாள் தான் பண்ணுவோம். 4வது நாள் அதுல யாரெல்லாம் இருக்கணும் எல்லாருமே கூட்டாணி சேர்ந்து படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு நம்ம அதை பத்தியே ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுவோம். இங்க வசனம் சொல்லுகிற அதிகாலையில எழுந்திரிச்சு போ. அங்கே போய் நீ பார்வோன் இடத்துல சொல்லி இந்த காரியத்தை, என் ஜனங்களை போக விடாயாகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்களின் மேலும் உன் வீடுகளின் மேலும் பலவிதமான வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகள் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். 3வது பாயிண்ட்ல வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், now I am going to make the thing sharpen towards the Egyptians. எகிப்தியருக்கு நேராக கூர்மைப்படுத்த போகிறேன். இஸ்ரவேல் இதுவரைக்கும் பேணி இஸ்ரவேலுக்குள்ளேயும் போச்சு, தவளை இஸ்ரவேலுக்குள்ளேயும் போச்சு, கோசேனுக்குள்ளேயும் போச்சு. But now I am going to do the thing only towards the Egyptians. பார்வோனை கூர்மைப்படுத்துறார். இதுவரைக்கும் கடினப்பட்ட காரியங்கள் கர்த்தருடையதாக இருந்தாலும் இனிமே வரக்கூடியது பார்வோனுடையதாக மாறுகிறது. அது ரொம்ப முக்கியமானது. கடைசி வரைக்கும் கர்த்தரே அவனை கடினப்படுத்திக்கிட்டு இருந்தா அந்த காரியம் கிடையாது.
கர்த்தர் முதலாவது அவனை கடினப்படுத்தினார். அவனுடைய சௌரியமான காரியங்கள் அவனை திரும்பவும் கடினப்படுத்த ஆரம்பித்தது. இப்பொழுது கர்த்தர் கூர்மைப்படுத்த ஆரம்பிக்கிறார். எகிப்தியரின் மேல் வரும் அந்த வசனம் 22 வசனத்திலிருந்து 24 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, என் ஜனத்திற்கும் என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன், இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். அப்படியே கர்த்தர் செய்தார். மகா திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்காரர் வீடுகளிலும் எகிப்து தேசம் முழுவதும் வந்து வண்டுகளினாலே தேசம் கெட்டு போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தர் காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஒரே மாதிரி இருக்காது. இதை அனுப்புனேன், அதை அனுப்புனேன், அதை அனுப்புனேன், இதை அனுப்புனேன் அப்படிலாம் இருக்காது. மாறிக்கிட்டே இருக்கும். நிலவரம் மோசமாகிட்டே போகும். இங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷனை விட செகண்ட் கண்டிஷன் மோசமானது, செகண்டை விட தேர்ட் மோசமா இருக்கு. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, கோசேனை தவிர மீதி இஸ்ரவேலர்கள் இருக்கிற இடம் தவிர மற்ற இடங்களுக்குள்ள வண்டுகளை அனுப்பி கர்த்தர் அவனை வாதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நடந்தது என்ன? 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலேதானே பலியிடுங்கள் என்றான். அதற்கு மோசே, அப்படி செய்ய தகாது, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவருப்பை பலியிடுறதா இருக்குமே. எகிப்தியருடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லெறிவார்கள் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றான். போதும். அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள் என்றான். ஏன்னா ஒரு மாற்றம் பாருங்க, ஒரு லைட்டா ஒரு சின்ன மாற்றம் உண்டாகும். அது ரொம்ப முக்கியமானது. அங்கே இந்த வாதைகளை பார்த்த பின்பதாக பார்வோன் பார்க்கிறான், இவர்களுடைய தேவன் வித்தியாசமானவர், அதனால எகிப்திற்கு நேராக இந்த காரியங்களை திருப்பி விட்டார் என்றதுனால கோசேன் தேசமாகிய அந்த எகிப்திற்குள் இருக்கிற அந்த இடத்திலேயே நீங்கள் உங்கள் தேவனை ஆராதிங்கள் சொல்லி ஒரு சின்ன ஒரு சான்ஸ் கொடுக்கிறோம். நீங்க அங்க போய் ஆராதிக்க வேண்டாம், மாறாக நீங்கள் இருக்கிற இந்த கோசேனிலேயே நீங்கள் உங்கள் தேவனை ஆராதியுங்கள் என்று சொல்லி ஒரு சுமூகமான ஒரு போக்கை இந்த பார்வோன் உண்டாக்குகிறான். அதான் ரொம்ப முக்கியமானது. அதற்கு மோசே, அப்படி செய்ய தகாது, நீங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவருப்பை பலியிடுகிறதா இருக்குமே, எகிப்தியருடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லறிவார்கள் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதித்திருக்கிறபடி அவருக்கு பலியிடுவோம் என்றார்கள். That is the stubbornity of Moses. அதான் முக்கியமானது. சொல்லுகிறபடியெல்லாம் நான் செஞ்சிட முடியாது. நான் என் தேவன் கட்டளையிட்டு இருக்கிறபடியே 3 நாள் பிரயாணமாய் எகிப்தை விட்டு தூரமாய் போய் அவர் சொன்ன மலையிலே அவருக்கு பலியிடுவோம். இந்த தெம்பு என்னைக்கு ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இருக்கோ அவன் தான் கிறிஸ்தவன். அவன் மோசையை காட்டிலும் அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்துகிறவனாக இருப்பான். அடிக்கிற பக்கமெல்லாம் போறவனாக இருக்கக்கூடாது. நான் போனேன், இந்த சூழ்நிலைகள் இப்படி இருந்துச்சு, அதனால அங்க நின்று ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டு வந்தாங்க. செத்து தொலையாது. தேவனாகிய கர்த்தர் சொன்னதை விட்டு வேறு காரியங்களை செய்வதற்கு உனக்கு தேவனாகிய கர்த்தர் தெய்வமாக இருக்கக்கூடாது. அவர் சொன்னபடி செய்யணும். மோசேயினுடைய காரியம் அப்படியே கொழுந்து விட்டு எரியுது பாருங்க. பார்வோன் இடத்துல சொல்லுகிறான், நீ சொல்லுகிறபடி அல்ல, உன்னுடைய எகிப்திலே பாகால்களுக்கு மத்தியில அல்ல, என் தேவனாகிய கர்த்தர் சொன்னபடி காரியங்களை செய்வேன். அதாங்க மோசே. அவன் இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் சாதாரணமானதல்ல. அப்படியே பரஸ்பரமா உலகத்திற்கும் ஆண்டவருக்கு அப்படியே ஒரு பாலம் போட்டு வாழ்ற பாருங்க. அருவருப்பான வாழ்க்கைய மோசே வாழ மாட்டான். அவனுடைய காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும். அவனுடைய காரியங்கள் தேவனுடைய சமூகத்தின் காரியங்கள் வித்தியாசமா இருக்கும். இந்த இவ்வளவு தூரம் மாறி வந்திருக்கிறதே பெரிய விஷயம். இது எங்களுக்கு வெற்றியாக கிடைச்சது. இன்னைக்கு வரைக்கும் என்னால மறக்க முடியாத ஒரு காரியம். நான் ஒரு ஊழியத்தோட சேர்ந்து ஊழியக்காரங்களோட ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். பக்கத்துல இருக்கிற ஒரு மலைக்கு மேல ஒரு விக்கிரகாராதனை ஸ்தலம் உண்டு. அதுல கூட வந்து ஊழியக்கார அவன் அந்த விக்கிரகாராதனை ஸ்தலத்தை உருவாக்கும் போது சில கையோ காலோ உடைஞ்சு போன சிலைகளை கீழே போட்டிருக்கும். அது மேல இந்த ஆடு ஏறி நின்றுட்டு ஆண்டவர் நம்மை விக்கிரகங்கள் மேல் நிற்க பண்ணினார் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டாலும் எனக்கு அப்படியே 110 குடலும் பத்திட்டு, அவனே வேண்டான்னு கீழே தூக்கி போட்டிருக்கிற விக்கிரகத்து மேல ஏறி நின்றுட்டு ஏதோ சாதிச்ச மாதிரி பேசிட்டு, அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களும் ஊழியர்களும் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், சாய்த்தவைகளின் மேல் உன்னுடைய சிங்காசனத்தை அமைக்கணும். எகிப்திற்குள்ள இருக்கிறதே எனக்கு அசிங்கம்னு சொல்றான். எகிப்திற்குள்ள நான் என் தேவனை ஆராதிக்கும்படி நீ சொல்லலாம், வண்டுகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறேன், உன் தேவன் பாதுகாத்து வைத்திருக்கிற கோசேனுக்குள்ள இல்ல. இது எகிப்திற்கு சம்பந்தமான காரியம். இதை விட்டு வெளியே வருவது எனக்கு முக்கியமானது. அதை காட்டிலும் கர்த்தர் சொன்ன அந்த இடத்திலே அவரை ஆராதிப்பேன். கர்த்தர் சொன்ன காரியத்தை அப்படியே செய்.
அந்த ஒரு வைராக்கியம் என்னைக்கு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில வருதோ அவனுக்கு நிகராக எவனும் நிக்க முடியாது. எந்த பார்வோனும் நிக்க முடியாது, எந்த மனுஷனும் நிக்க முடியாது, எந்த காரியமும் நிக்க முடியாது. மோசே சொல்லுகிறான், இந்த ஒரு காரியம் தான் என் தேவனாகிய கர்த்தர் மோசேயை கொண்டு செய்ய தீர்மானித்தது என்று நான் நினைக்கிறேன். வேற ஒரு அறிவாளி இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டான். வேற ஒரு ஞானமுள்ளவன் இந்த வார்த்தையை சொல்ல, ஒரு பேதை தான் அதை சொல்ல முடியும். அதனாலதான் கர்த்தர் மோசேயை தீர்மானித்து அவன் மேல் அந்த அபிஷேகத்தை வைத்து சொல்றார், இந்த சாதாரண போக்கு எனக்கு போதாது, நான் நினைத்தபடி காரியங்கள் நடக்கணும். அநேக நேரங்களில் ஆண்டவர் சமூகத்தில் அப்படிதான் ஜெபிப்பது உண்டு. நான் என்ன காரணத்தை தீர்மானித்து இருக்கிறேனோ அந்த காரியங்கள் தான் சம்பவிக்க வேண்டும். அது நல்லதா கெட்டதாங்கிறத பத்தி எனக்கு தெரியாது, தேவையில்லை. எனக்கு எப்படிப்பட்ட காரியத்தை தீர்மானித்திருக்கிறேனோ, என் நினைவுகளுக்கு எப்படி காரியங்களை கொடுத்திருக்கிறேனோ அவைகள் தான் சம்பவிக்க வேண்டும். சம்பவிக்குங்க, அதுல மாற்றமே கிடையாது. நீ நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி. மோசேக்குள்ள இருந்த வெறி ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ள இருக்கும். அவன் சொல்றான், this is not the place to worship my God. He had declared a place where I should come with my people and worship him. நான் கர்த்தர் எனக்கு சொன்ன இடத்திற்கு போயாகணும். நீ செத்தாலும் பத்தி காரியம் கிடையாது, நான் செத்தாலும் காரியம் கிடையாது. there is no other compromise. கிறிஸ்தவ வாழ்க்கையில காம்ப்ரமைஸே கிடையாது. உன் தரிசனத்துல காம்ப்ரமைஸே கிடையாது, உன் அபிஷேகத்துல காம்ப்ரமைஸே கிடையாது, கர்த்தருடைய காரியத்துல காம்ப்ரமைஸே கிடையாது. கர்த்தர் சொன்னதுதான் செய்யணும், அதான் அவன் செஞ்சான். அந்த வார்த்தை மிக முக்கியமானது. கீழே உள்ளதை வாசிக்கலாம். பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன். ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான். அதற்கு மோசே, நான் உம்மை விட்டு புறப்பட்ட பின் நாளைக்கு வண்டுகள் பார்வோனையும் அவன் ஊழியக்காரரையும் அவர் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி நான் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வேன். ஆனாலும் கர்த்தருக்கு பலியிடுவதற்கு ஜனங்களை போக விடாதபடி பார்வோன் இனி வஞ்சனை செய்யாதிருப்பாராக என்றான். மோசே பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் சொற்படி வண்டு ஜாதியில் பார்வோனையும் அவன் ஊழியக்காரரையும் அவன் ஜனங்களை விட்டு நீங்கும்படி செய்தார். ஒன்றாகிலும் நீதி இருக்கவில்லை. பார்வோனோ இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போக விடாதிருந்தான். இங்கே பார்வோன் சொல்லுகிறான், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை வனாந்திரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன். ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான். எப்படி அவனை கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தரை அடிச்சுட்டு வர்றான்னு பாருங்க. நீ நிக்கும் போதுதான் எதிராளியை கர்த்தர் அடிக்க முடியும். நீயே அவன் பின்னாடி ஓடி என்ன பண்ண முடியும்? அங்கே பார்வோனை கர்த்தர் இந்த காரியத்துல சொல்லுகிறான், நீ முடியாதியா, உன்னுடைய தேசத்துல நான் தேவனை வழிபட முடியாது, இது அருவருப்பான இடமாக இருக்கிறது என்று அவன் அடிச்சு பேசுறான். நீங்க வனாந்திரத்திலே போய் உங்களை ஆராதிக்கும்படி அனுப்புறேன், ஆனாலும் ரொம்ப தூரம் போயிடாதீங்க. ஏன்னா இதுவரைக்கும் அவர்களுடைய பேச்சு என்னன்னா திரும்பி வர்றதாக பேச்சுதான். போய் 3 நாளைக்கு 3 நாள் பிரயாணமாய் போய் தேவனை ஆராதித்து திரும்பி வருகிறோம். இந்த காரியத்திற்கே பார்வோன் அவ்வளவு பயந்து சொல்றான், நீங்க ரொம்ப தூரம் போயிடாதீங்க, அதனால நான் உம்மை போக விடுகிறேன் என்று சொல்லுகிறான். அதற்கு மோசே, நான் உம்மை விட்டு புறப்பட்ட பின்பு நாளைக்கு வண்டுகள் பார்வோனையும் அவன் ஊழியக்காரரையும் அவன் ஜனங்களை விட்டு நீங்கும்படி நான் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வேன். ஆனாலும் கர்த்தருக்கு பலியிடுவதற்கு ஜனங்களை போக விடாதபடிக்கு பார்வோன் இனி வஞ்சனை செய்யாதிருப்பானாக என்று எச்சரிக்கிறான். மோசே பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து வண்டுகள் போகும்படி காரியத்தை செய்கிறான். ஆனாலும் பார்வோன் இந்த முறையும் என் இருதயத்தை கடினப்படுத்தினான். போதாது, சில நேரங்களில் நமக்கு நடந்திருக்கிறது போதாது, இதுவரைக்கும் பட்டு இருக்கிற பாடு போதாது, கொஞ்சம் அதுல லேசா உனக்கு சௌகரியங்கள் வந்ததுன்னா உன் புத்தி திரும்ப வந்து. ஏன்னா உள்ள மெயினா இருக்கிறது அதானே. நீ இதுவரைக்கும் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறேன்னு சொல்லலாம், ரட்சிப்பின் வசனத்தை பெற்றிருக்கிறேன்னு சொல்லலாம், மூஞ்சி காமிச்சு கொடுத்துரும் நீ எந்த லட்சணத்துல ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அதை தாண்டி உன் கூட இருக்கிற நீ அறுவடை செய்திருக்கிற ஆத்மாக்கள் ஒண்ணுமே கிடையாது, மொத்த கடையா வருவேன். நீ வருவ மீறினா உன் புருஷன் அல்லது உன்னுடைய மனைவி வருவா, இல்லைன்னா உன் பிள்ளைங்க வரும். இதை தாண்டி உன்னோட கூட தேவராஜ்யத்திற்கு யார் வருவா? ஆலயத்திற்கே வர்றதும் உன் வீட்டுக்கே யாரும் வர்றதில்லை. எப்படி நீ தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ற? அந்த வார்த்தையை மட்டும் யாரும் சொல்லிடவே கூடாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேங்கிற வார்த்தையை சொல்லிடவே கூடாது. பார்வோனா இருக்கிறேன்னு வேணா சொல்லிட்டு வேற எதையாவது காரியத்தை சொல்லு, உன் பேர் என்னவோ அதையும் சொல்லிக்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்ற அறுவடை இல்லாத கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது. தேவ வசனத்தின்படி இந்த மோசே இந்த பார்வோன் 2 பேரையும் தேவன் வைத்திருக்கிறவருடைய நோக்கம் என்னன்னா, நீ எந்த கோணத்துல இருக்கிறங்கிறது தான். அவன் ஒரு பிடிவாதக்காரனாக இருக்கிறான். கர்த்தர் சொன்ன காரியத்தை விட்டு எல்லளவும் மாற முடியாதியா. நீ என்ன ஆனாலும் சரி. பார்வோன் பாருங்க, அவங்ககிட்ட நிறைய பிளக்சுவேஷன்ஸ் இருக்கு, ஈவுசாவா போயிட்டு இருக்கான். காரணம் என்ன தெரியுமா? அடிப்படை விஷயம் இருதய கடினம். If a Christian has a flexibility, he has a hardened heart. அதான் அதனுடைய அடையாளம்.
சிலரை பாத்தீங்கன்னா பிடிவாதமா இருப்பாங்க. முடியாதுங்க, ஞாயிற்றுக்கிழமையா முடியாது, இந்த காரியமா செய்ய முடியாது, வேலைக்கு வர முடியாது, இதுல ஒத்து போக முடியாது, அவ்வளவுதான். அவனை நம்பலாம், நீங்க அவனை நம்பலாம், கிறிஸ்துவுக்காக பரவாயில்ல, அவங்க மனசு கஷ்டப்பட்டோம், அவனை நம்பாத. ஓ மனசு கஷ்டப்படும்னே இவ்வளவு தூரம் இறங்கி போறவன் தான் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு என்ன செய்ய மாட்டான், எல்லாமே செஞ்சிருவான், எல்லாமே செஞ்சிருவான். Flexibility is not a position in Christianity. No compromise in Christianity. ஆண்டவருக்கு நிக்கிற காரியத்துல எந்த விதமான fluctuation இருக்க கூடாது. அதுக்காக நீ எவ்வளவு நேரம் வேணாலும் ஏமாற்றப்படலாம். மோசேயை பாருங்க, ஒரு புறம் அவனுடைய காரியத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறான், ஆண்டவர் அவனுக்குள்ளே இருந்து காரியத்தை நடப்பிக்கிறார், அவன் வாயில வார்த்தையை போடுறாரு, கோலை பயங்கரமா பயன்படுத்துறாரு, மோசையின் வார்த்தைகளை பயங்கரமா கொண்டு போறாரு, பார்வோனை அசைக்கிறாரு. அதனால அவனுக்குள்ள பிடிவாதம் எப்படி இருந்துச்சு, பார்வோனை காட்டிலும் கடினமா இருக்கும். நான் கர்த்தர் சொன்ன இடத்தை விட்டு வேற இடத்துல ஆராதிக்க முடியாது, அந்த காரியத்துல அவன் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா பார்வோன்ல பாருங்க எவ்வளவு பிளெக்சிபிலிட்டி இருக்கு. சரி நீ கூட்டிட்டு போய்க்க, கொஞ்சம் தூரம் போய்க்க, உடனே திரும்பி வந்துரு, எந்தையாவது எப்படியாவது என் காரியங்கள் நிறைவேறும்படி காரியத்தை செய், என்னுடைய தேசத்தை விட்டு இந்த தேசத்துக்குள்ள போய் உங்களுக்கு அங்க கொடுத்திருக்கிற சுயாதீனத்தை பயன்படுத்துங்க, எல்லா காரியத்தையும் சொல்றோம். பிளெக்சிபிலிட்டி இருக்கிற இடத்துல திரும்பவும் ஹார்டன் ஆயிடும், ரீடைன் ஆயிடும். ஆனா இங்க அப்படி இல்லை. மோசேயின் இடத்துல கர்த்தர் அந்த காரியத்தை சொல்லல, என்ன சொல்லுகிறாரோ அதை செய். இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அதுதான். நீங்கள் தேவனாகிய கர்த்தர் சொன்ன காரியத்தை விட்டு அதில் எள்ளள வேணும் மாற்றங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. தேவனாகிய கர்த்தர் சொன்ன காரியத்தை குறித்து நீங்கள் மகா தெளிவாக இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் சொன்ன காரியத்தை யாரை கொண்டு செய்ய சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை செய்ய. சின்ன காரியமாக இருந்தாலும் சரிதான், சின்ன சாதாரணமான வேலையாக இருந்தாலும் சரிதான், ஆண்டவர் சொன்னபடி காரியத்தை செய்ய. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மோசேயின் மேல ஆண்டவருக்கு வந்த ஒரே காரியம், ஒரே கோபம் என்னன்னா, அந்த மலையின் மேல மலையோடு பேசுன்னு சொன்னப்போ அடிச்சிட்டாரு. அதனால இங்க ஒவ்வொரு இடத்துலயும் கரெக்டா சொல்லிட்டே வர்றாரு. இந்த காரியத்துல ஆரோன் கிட்ட கைய கோலை கொடுத்து புளியில அடிக்க சொல்லு, இந்த இடத்துல அவன்கிட்ட கோலை கொடுத்து நீட்ட சொல்லு, உங்க வாயில வார்த்தையை போடுவேன், அதை அவன் பேசுவான். இப்படி கர்த்தர் சொல்லுகிறது தான் செய்யணும். நீ கோமாளி மாதிரி தான் இருக்கணும் கிறிஸ்தவ வாழ்க்கை. உன் இஷ்டத்துக்கு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அங்க காரியங்கள் நடக்காது. ஒரே தரிசனம் தான், என்னை ஆராதிக்கும்படி என் ஜனங்கள் அவர்கள் புறப்பட வேண்டும். வேற காரியத்துக்காக இந்த செயலை கர்த்தர் இஸ்ரவேல் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பது தேவனுக்கு பெரிய காரியம் அல்ல, அவர்களை ஆராதிக்க கொண்டு போவதுதான் பெரிய காரியம். அதனாலதான் தேவன் இத்தனை காரியங்களை மோசேயை கொண்டு செய்தார். மோசே தெளிவாக சொல்லுகிறான், என் ஜனங்கள் வனாந்திரத்திலே தேவனை ஆராதிக்க வேண்டும்.